நமசிவாய. சிவராத்திரி அன்று செய்ய வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தேன். இந்த ஒரு வருடமும் கொடுத்திருக்கிறேன். லாஸ்ட் இயர் கொடுத்திருந்ததுல முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த வருடம் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டும். இப்போ இந்த வருஷம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு முத்திரை வந்து மிக அதீத பலனை தரக்கூடியது. உடனடியாக நம்ம கேட்கறத கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த ஒரு வீடியோவுடைய ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பான முறையில் பார்த்து பாருங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இரவு நேரத்தில் செய்வது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பலன் தரும். மற்ற நாள்லாம் நீங்கள் வந்து நார்மலாகவே செய்யலாம். இந்த ஒரு விஷயம் நான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிவராத்திரி அப்படின்னும் போது 4 கால பூஜைகள் இருக்கும். இப்போ வந்து ஒரு சில கோயில்களில் வந்து 6 காலம் கூட செய்கிறாங்க. 6 காலம் அப்படி இன்னைக்கு இப்போ பிரதோஷமும் இருக்கிறதுனால வந்து 6 காலம் கூட செய்கிறாங்க. 6 காலம்ங்கிறது வழக்கம் கிடையாது. உபயதாரர்கள் அதிகமாக இருக்கிறதுனால 6 காலம் செய்வதாக சொல்கிறார்கள். 4 காலம் அப்படின்றது யூஸ்வலாக வந்து வழக்கமான ஒரு விஷயம் ஆகம விதிகளின்படி. ஸோ இப்போ இந்த 4 காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் காலம் அப்படிங்கிறது வந்து பிரம்மன் வந்து சிவனை பூஜிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் 2ஆம் காலம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதால அந்த 2ஆம் காலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2ஆம் காலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாராயணர் அதாவது மகாவிஷ்ணு வந்து சிவனை பூஜிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் 3ஆம் காலம் அப்படிங்கிறது வந்து லிங்கோத்பவருக்கு பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்வதி தேவி வந்து அதாவது தன்னுடைய இணையாக உடனுரைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து சக்தியாக வந்து ஏற்றுக்கொண்ட நேரமாகவும் அந்த நேரத்திலே பார்வதி தேவி வந்து அவர்களை வந்து வழிபடக்கூடிய சிவனை வழிபடக்கூடிய நேரமாகவும் சொல்றாங்க. 4வது காலம் அப்படிங்கிறது வந்து அனைத்து விதமான சித்தர்கள், தேவாதி தேவர்கள், ரிஷிகள், முனிகள் இவங்க எல்லாமும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவும் மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல 2 முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து நாராயணர் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த 2 காலத்தில் ஏதாவது ஒரு காலம் செய்தாலோ அல்லது 2 காலமுமே செய்தாலோ செல்வ ரீதியாக விஷயங்கள் நமக்கு வந்து பண ரீதியான கஷ்டங்கள் இருக்கின்றன அல்லது வந்து செல்வம் அப்படின்னு போதே நமக்கு வந்து அஷ்டவிதமான செல்வங்களும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு மனக்குறைகள் நமக்கு வந்து வீட்டில் வந்து சரியில்லை அப்படிங்கிறது, வீடு வாங்க முடியல அப்படின்ற மாதிரியோ அல்லது கடன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து பிள்ளைகள் சரியில்லை அப்படின்ற மாதிரியோ விஷயமோ எதுவாக இருந்தாலுமே மனக்குறைகள் என்ன ஒரு மனக்குறைகள் இருந்தாலும் இந்த 2 காலத்திலே ஏதாவது ஒரு காலத்தில் நீங்கள் செய்வது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாருங்கள் பிட்வீன் 9 to 11, 11:30 இந்தியன் டைம் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த 4 காலம் வந்து டைமிங் வந்து நீங்கள் கூகுளில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த 4 காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒவ்வொரு காலத்துடைய இப்போ இந்தியன் டைமிங்ஸ் வந்து நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ வந்து இந்த 4 காலத்திலே நாம் என்ன இந்த 4 காலத்தில் மெயினாக வந்து 2ஆம் காலத்திலும் 4வது காலத்திலும் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஒரு முறையை தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் காலம் வரைக்கும் உங்களால் முடித்துக் கொண்டிருக்க முடியாதுன்னு சில பேர் வயதானவர்கள்லாம் இருந்தார்கள் என்றால் அவர்கள் வந்து இந்த 2ஆம் காலத்திலேயே செய்து விடலாம். நாராயணர் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நாராயணரும் சிவனும் அப்படிங்கிறது அந்த நம்ம வந்து ஹரிஹரன் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் சிவவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய விஷயமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து அதிகப்படியாக நமக்கு வந்து செல்வ ரீதியான எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் இது தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்களால் வந்து வில்வேலைகள், பன்னீர், அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் நீர், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கோமியம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வைத்துக்கொள்ள முடியுதுனால் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் இல்லாமே இந்த ஒரு விஷயம் செய்வதற்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடிவதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு நாளிலே நமக்கு வந்து நமக்கு யூஸ்வலாக வருஷம் நடக்கிற மாதிரி நம்மளுடைய சென்டர்லையும் வந்து ருத்ராபிஷேகம் நடைபெறும். அதை கண்டிப்பான முறையில் 6:30 மணிக்கு லைவ் இருக்கு பாருங்கள். 2வதான ஒரு விஷயம் என்னென்னா வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாசி அமாவாசை எத்தகைய ஒரு அதீத பலனை தரக்கூடியது அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தவளாக தேவி இருப்பாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்கிறேன். அதர்வன பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கரா தேவியுடைய வரமிளகாய் போட்டு ஹோமம், இது வந்து எவ்வளோ ஒரு அதீத துன்பம் இருந்தாலும் எதிரிகள் பிரச்சனைகள், மனக்குறைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நம்மளால் வந்து மற்றவங்களை ஃபேஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு நமக்கு சில விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்கிறதுனா அந்த விஷயங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதோடைய பதிவுகள் வந்து நாளையுடன் முடிவெடுக்கிறது. poojahoam.org வந்து அது இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இஷ்டம் இருந்ததுன்னா அது ஒரு விஷயம் நீங்கள் செய்யலாம். மிக மிக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிவராத்திரி இந்த 2ஆம் கால பூஜையும் முதல் கால பூஜையும் நம்மளுடைய வராகி கோயில், அந்த பட்டாபிராம் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலிலே வந்து காசி விஸ்வநாதர் இருக்கிறார். அவருக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ருத்ராபிஷேகம் செய்தோம், அதுவும் வந்து லைவ் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு அதை வந்து நான் அந்த நேரத்தில் அழைப்பு விடுத்திருந்தேன், நிறைய எல்லாரும் வாங்க வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பட்டாபிராம் கோயிலுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து போடுறேன். சிவலிங்க வாசத்திலே குடிக்கொண்டிருக்கிற வாராகி. ஸோ அப்போ அந்த சிவலிங்க வாசம் அப்படிங்கிறது அங்கே போய் நீங்கள் தரிசித்தாலே உங்களுக்கு அதிக பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாலே மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்பொழுது ஒரு 15-20 நாட்களாகவே சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காசி விஸ்வநாதருக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். இந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களே நீர் கொடுப்பார்கள். நீங்கள் போய் டைரெக்டாக நீங்கள் அங்கே காசி விஸ்வநாதருக்கு முதல் காலமும் 2ஆம் காலமும் மட்டும் நீங்கள் வந்து அங்கே அபிஷேகம் செய்யலாம். அந்த 2ஆம் காலங்கிறது அதீதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 12 மணிக்குள்ளே, இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். செய்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரும். முடிஞ்சவங்க எல்லாமே அங்கே டைரெக்டாக போங்க. நானும் அங்கே வர பார்க்குறேன். முடிஞ்சதுன்னா நான் என்னையும் மீட் பண்ணலாம். ஸோ அப்போ அங்கே நீங்கள் போய் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா இவங்க நீர் கொடுத்து விட்டார்கள் என்றாலும் நீங்கள் வந்து பன்னீர்,
அந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையால் அந்த பன்னீர்லாம் வந்து அபிஷேகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்வது, அல்லது கரும்புச்சாறு அபிஷேகம் அப்படிங்கிறது செய்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும். கரும்புச்சாறு அபிஷேகம்லாம் பண்ணால் உடனடியாக கடந்தீரும்னு சொல்லுவாங்க. அரிசி மாவு அபிஷேகம் பண்ணாலும் அதே ஒரு பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காசி விஸ்வநாதரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அங்கே என்ன வேணாலும் நம்ம கையால் பண்ணலாம், தொடாமல் செய்ய வேண்டும், நம்ம கையாலேயே பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச நார்த்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை விட்டு விடாதீர்கள். ரொம்ப அதீத பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள் அது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு டைமில் நம்ம வந்து 2 காலங்களில் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறேன் இல்லையா. இப்போ அந்த 2 காலங்கள் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு டைம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து எந்தெந்த காலங்கள் என்னென்ன இது அப்படின்ற மாதிரியான விஷயம் போடுறேன். நீங்கள் 2ஆம் காலமோ அல்லது 4ஆம் காலமோ செலக்ட் பண்ண வேண்டியது. எடுத்தோடனே கணபதி பூஜை செய்து விடுவோம். அது வந்து வழக்கமாக செய்வது. கணபதி பூஜை செய்துவிட்டு கோதுமை மாவு இருக்கு இல்லையா, சப்பாத்திக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரியான கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்கள். பன்னீர் விட்டு பிசையலாம். அதில் கொஞ்சம் வெள்ளம்னா வெள்ளம் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரும். கொஞ்சம்னா வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளம் போட்டுக்கிறது, பன்னீரை விட்டு தண்ணிக்கு பதிலாக பன்னீரை விட்டு பிசைகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை சிவலிங்கமாக பிடித்து வைக்க வேண்டும். லிங்கமாக உருண்டை வடிவிலே பிடித்து இலையிலே வந்து ஒரு 11 லிங்கங்கள் வைக்க வேண்டும். இதெல்லாம் வந்து செல்வ ரீதியான விஷயத்திற்கு தாந்திரிக முறையிலே நார்த்தில் வந்து ரெகுலராக கடைபிடித்து கொண்டு இருக்கிற முறைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அது மாதிரியான பல விஷயங்கள், அந்த தாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அசிங்கப்படுத்துவது போல் பலரும் வந்து அவர்கள் தாந்திரிகம்னு போட்டுட்டு அதை கேட்ட விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது, வசியம் அது இதுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஒரு பேரையே வந்து கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை தாந்திரிகம்ங்கிறது மகாதேவன், அதாவது சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசித்த முறைகள் தான் வந்து தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான. அதுக்கப்புறம் நிறைய உபகலைகள் வந்து விட்டது அதோட விஷயத்துக்கு. நமக்கு ஈவன் வந்து சௌந்தரிய லஹரி கூட தாந்திரிக விஷயம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்ரீசக்கர பூஜைகளில் கூட வந்து தாந்திரிக விஷயங்கள் வரும். அதனால தாந்திரிகம் அப்படிங்கிறது கெட்ட விஷயம் கிடையாது, மிக மிக அற்புதமான ஒரு நல்ல விஷயம். அதை வந்து மனிதர்கள் வந்து அதை வந்து வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஒரு விஷயம் வந்து கெட்ட விஷயமாகவோ அல்லது வந்து யாரும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாத்துன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்து விடுகிறார்கள். அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இப்போ இந்த 11 இலைகளில் நீங்கள் போட்டுறீங்களே, அந்த அக்ஷதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பச்சரிசி, நல்ல பச்சரிசி கொஞ்சம் எடுத்து அந்த பச்சரிசியில் வந்து மஞ்சள் பொடியை வந்து போட்டு கலந்துட்டு அக்ஷதை ஆக்கிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் வந்து முதல் எடுத்தோடனே வில் வேலைகள் வைத்து விடுங்கள். அந்த 11 கோதுமை மாவை வந்து நம்ம வந்து சிவனாக பிடிக்கிறோம் இல்லையா, அந்த கோதுமை மாவுங்கிறது சூரியனுக்குரியது. சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சிவன் வந்து சூரியனுடைய அதிபதி அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து அந்த கோதுமை மாவில் மேலே எல்லாமே வந்து சந்தனம் வைத்து விடுங்கள். சுத்தமான சந்தனம் வைங்க, சந்தன வில்லைகள் வைக்காதீர்கள். சுத்தமான சந்தனத்தை 11 இதில் வைத்துக் கொள்ளுங்கள். நமசிவாய நாமம் இதெல்லாம் செய்யும் போதே நீங்கள் நமசிவாய நாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். எவ்வளவு நேரம் நீங்கள் அது செய்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நமசிவாய நாமம் மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். அது மாதிரியான இலைகளிலே வைத்துவிட்டு அந்த அக்ஷதை இருக்கு இல்லையா, அந்த அக்ஷதை எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு அந்த லிங்கம் இருக்கு இல்லையா, கோதுமை லிங்கம், அந்த ஒவ்வொரு லிங்கங்களிலுமே வந்து 11 அரிசி போடுறீங்க. ஸோ அந்த 11 அரிசி வந்து ஒன்றா நீங்கள் போடும்போது ஒவ்வொரு மந்திரம் சொல்ல வேண்டியது. இந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது செல்வத்தை அதீதமாக ஈர்க்கக்கூடிய ஒரு சூஷ்ம பஞ்சாட்சரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சூஷ்ம பஞ்சாட்சரம் நிறைய விஷயத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கு, கணவன் மனைவி ப்ராப்ளம், அது நிறைய விஷயத்துக்கு எல்லாமே வந்து இந்த சூஷ்ம பஞ்சாட்சரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த சூஷ்ம பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒவ்வொரு அரிசியும் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு கோதுமை அந்த லிங்கங்களையுமே வந்து ஒவ்வொன்றா வந்து நமசிவாய தாமோதராய, நமசிவாய தாமோதராய, நமசிவாய தாமோதராய, நமசிவாய தாமோதராய, நமசிவாய தாமோதராயன்னு 11 லிங்கங்கள்லையும் மேலே போட்டுறீங்க ஒன்று. இதுக்கு முன்னால் நீங்கள் தூபதீபம் காட்டுறதெல்லாம் காமிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனேயும் வந்து 11x11 பண்ணிடுறீங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் தூபதீபம் காட்டுங்கள். நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பின்னர் வந்து ஆரத்தி காட்டுறது அப்படிங்கிறது இருக்குது. ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து நிவேதனம் செய்து விட வேண்டியது. நம்ம நிவேதனம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன முடியுமோ அது மாதிரி பொங்கலோ, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், இது மாதிரி எது முடியுமோ அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். உங்களால் முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு பழத்தை கூட வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதை அன்புடன் கொடுக்குறோமோ அந்த ஒரு விஷயத்தை வாங்கிக் கொள்வார் இறைவன், அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அது மாதிரியான விஷயமாக சேர்த்து தூபதீபம் காமிச்சிட்டு நிவேதனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் பின்னர் ஆரத்தி காட்டுங்க. ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு நீங்கள் வந்து நமஸ்கரிக்க வேண்டியது. அவ்வளவுதான் இந்த ஒரு நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது. மிக மிக அதீத பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஒரு விஷயம். இது மறுபடியும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து இன்றைக்கி இரவில் எவ்வளவு நேரம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியுமோ நமசிவாய தாமோதராய மந்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த மற்றொரு பதிவிலையும் நான் வந்து வேறொரு மந்திரமும் சரி செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் இது முடிஞ்சதுக்கப்புறம் செய்யலாம். அல்லது ஏதாவது அது முதல் காலம், 2ஆம் காலம், எந்த காலத்தில் செஞ்சாலுமே அந்த ஒரு விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த ஒரு லிங்க் இருக்கும் கண்டிப்பான முறையில். கடைசியில் இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இரவு தூங்கி எழுந்துவிட்டு மறுநாள் காலையிலே உங்களுக்கு காலை கடன்களை முடித்து விட்டோ அல்லது வந்து குளித்து விட்டோ வந்து தூபதீபம் காமிச்சு விட வேண்டியது. நிவேதனத்துக்கு ஒரு 2 பழமாவது வச்சு நிவேதனம் காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் யதாஸ்தானம், அதாவது வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துடுறீங்க. அத்தனையும் எடுத்து ஏதாவது ஒரு நீரில் இருக்கு இல்லையா, நீரில் வந்து
இதை வந்து கரைக்கணும். இதில் வந்து நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தவறிவிட்டேன். நீங்கள் இதை மாதிரியான ஒரு விஷயமாக செய்துவிட்டு மஞ்சள் நீர் வைத்துக் கொள்ளுங்கள், பன்னீர் வைத்துக் கொள்ளுங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அது மேலே ட்ராப்பாக நீங்கள் இதை வந்து 11 முறை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் வந்து ஒரு அபிஷேகம் மாதிரி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட அபிஷேகம் மாதிரி செய்யலாம். அது கரைஞ்சதுன்னா பரவாயில்ல, கரையட்டும், அது அப்படியே இருக்கும். அது காலையில் வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டோட்டலாக அதை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக பண்ணி குளத்தில் போடுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. மீன்களுக்கு அல்லது வந்து பார்த்தோம்னா காக்கைகளுக்கு, அதாவது பறவைகளுக்கு அப்படின்ற மாதிரியோ, அல்லது ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே போடுறது அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு அரச மரத்துக்கு கீழே போட்டுறதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இன்டர்நேஷனல் பீப்புள் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக அதை வந்து நீங்கள் வந்து பிரித்து அதை வந்து நீங்கள் பல இடங்களில் வந்து எறும்புகளுக்கு அல்லது பறவைகளுக்கு அப்படின்ற மாதிரியான முறையாக ஏதாவது ஒரு விருட்சத்தின் கீழ் மரத்தின் கீழ் போட்டு விடுவது அப்படின்றது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். இந்த ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு முடிச்ச உடனே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனசாந்தி அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருக்கும். காலையில் வந்து நீங்கள் இந்த மறுபூஜை அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க இல்லையா, அது பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நமக்கு வந்து பழைய வேண்டாத விஷயங்கள் எல்லாம் கலைந்து போய்விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். நம சிவாய.